திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் யாரும் தன்னை சந்திக்க வர வேண்டாம் என அன்புமணி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் ராமதாஸின் சரமாரி குற்றச்சாட்டுக்கு மத்தியில் பாமக நிர்வாகிகளுடன் நாளை அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்துவதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள பணியூர் அலுவலகத்தில் நாளை முதல் ஞாயிறு வரை பாமக மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளை பாமக தலைவர் அன்புமணி சந்திக்கிறார். மாவட்டம் தோறும் புதிய உறுப்பினர் அட்டைகளை அன்புமணி வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸ் கடுமையாக விமர்சித்த நிலையில் அன்புமணி கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். முன்னதாக பேசிய டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக ஆக்கியது நான் செய்த தவறு. அவர் என்னையும் மதிக்கவில்லை, அவருடைய அம்மாவையும் மதிக்கவில்லை, அது மட்டுமல்லாமல் காடு வெட்டி குருவையும் அவர் மதிக்கவில்லை, கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கவில்லை, அவரால் தான் கட்சி இந்த நிலைக்கு சென்றுள்ளது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி பாமக நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். தேவைப்பட்டால் அவரை கட்சியில் இருந்தே நீக்குவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலம் ராமதாஸ் அன்புமணி இடையே நடக்கும் சண்டை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த பிரச்சனை தீரவில்லை என்றால் நிச்சயம் அன்புமணி தனி கட்சி துவங்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.